பேக் எடுத்துக்கிட்டுமா? என் ஃப்ரெண்ட ஜாமீன்ல. டேய், இனிமே நீ நின்னா ஒன்ன ஜாமீன் எடுக்க இன்னொரு ஆள் வர வேண்டியிருக்கும். சாரி. அது கூடயா? ஏய் வெங்கி, நானும் வரேன். ஏய், ஒரு 5 நிமிஷம் இரு. நானும் வரேன். சேர்ந்து போயிடலாம். போக முடியாது. ஜெனரல் ஹாஸ்பிடல் போணும். பிளட் செக் பண்ண. பிளட் செக் பண்றதுக்கு எனக்கு என்ன 8 நம்ம போலாம். ஃபெலிக்ஸ் வரதுக்கு ரொம்ப லேட் ஆகும். பை. ஏய், காத்திருந்த பொண்டாட்டியை நேர்த்து வந்தவன் கொத்திட்டு போன மாதிரி இவன் பிகர் அவன் கொத்திட்டு போயிட்டான். இனிமே இவன் பாரு. ஹேய், ஜெனரல் ஹாஸ்பிடல்ல இருந்து பிளட் டெஸ்ட் பண்ணிட்டு எப்போ அந்த ஸ்டேஷன்ல இருந்து? நான் வரும்போது கோழியே கூவிடுச்சு. நீ தான் சீக்கிரம் வந்துட்டல. அப்புறம் ஏன் 10 மணிக்கு பல்ல விளக்கிட்டு இருக்க? சரியான சோம்பேறிடா நீ. பிசிக்ஸ் வாத்தியாரே, உங்ககிட்ட ஒரு சந்தேகம் கேட்கட்டுமா? ஏடிஎம் மெஷின் ஆபரேட் பண்ணும்போது எமிட் ஆகுற அலைவரிசையை அதை டீகோட் பண்ணி கலெக்ட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? எனி சான்ஸ்? பிரில்லியன்ட். வாய்ப்பு இருக்குல்ல? நீ சிங்க குட்டிடா ஃபிலிக்ஸ். ஐ அம் ஆன் தி ரைட் ட்ராக். அப்புறம் இத பத்தி தெரிஞ்சுக்கணும்னா திருடங்கிட்ட தான் கேட்கணும். காமத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா காஞ்சிபுரம் ஐயரை போய் பாருன்னு சொல்லுவ போல இருக்கு. சீக்கிரம் போய் குளிச்சிட்டு வா. 5 minutes. பேங்க்ல இருந்து அர்ஜென்ட் கால் வந்தது. நான் கிளம்புறேன். ரெண்டு ப்ரீபெய்ட் கார்டு கிடைச்சத வச்சு அந்த அப்பாவி மேல சந்தேகப்படுறது எனக்கு சரியா படல. உன் போலீஸ் புத்தி இன்னும் உன்னை விட்டு போல ஃபெலிக்ஸ். அவன் அறிமுகமாகும் போதே அவன் மேல எனக்கு என்னமோ கொஞ்சம் சந்தேகமா தான் இருந்தது. உள்ளுக்குள்ள சின்னதா ஏதோ ஒரு குருத்தம். அப்படியா? இன்ட்ரெஸ்டிங். சரி, அப்ப என்ன பார்த்தப்போ என்ன ஃபீல் பண்ண? ஒரு மாதிரி லூசு பொண்ணுன்னு நினைச்சேன். ஓ, இந்த லூசு பொண்ணோட கையை பிடிச்சு காலம் பூரா எப்படி வாழ போறோம்னு நினைக்கும் போது தான் பயமா இருக்கு. இப்போதைக்கு திருடனை பிடிக்கிற வழியை பாரு. இனிமே திருடனுக்கு வேலை அதிகமாகும். சிட்டில இருக்கிற எல்லா ஏடிஎம் சென்டர்லயும் கேமரா ஃபிக்ஸ் பண்ண சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டேன். கார்டை இன்சர்ட் பண்ணதும் கேமரா ஆட்டோமேட்டிக்கா ஆன் ஆயிடும். அவன் எப்படி கேமராவோட கண்ணை மறைக்கிறான்னு பாப்போம். வெங்கடேஷ். எஸ். குளோபல் என்ட்ரன்ஸ் டுட்டோரியல் காலேஜ்ல பிசிக்ஸ் டீச்சர். அப்பா அம்மா 2 பேரும் மயிலாப்பூர்ல இருக்காங்க. ஸ்டேட்ஸ்ல ஒரு பெரிய கம்பெனில வேலைக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க, ரைட்? புரியல சார். இல்ல தம்பி, உங்க முக லட்சணத்தை பார்த்து சொன்னேன். முக லட்சணம் ஆச்சரியமா இருக்கா? இது எங்க அப்பா. நீங்க நல்லா கிளாஸ் எடுக்கிறீங்கன்னு அடிக்கடி என் பொண்ணு சொல்லுவா. நிச்சயமா எனக்கு அப்படி தெரியல சார். ஏன் அப்படி பார்த்தா உங்க பொண்ணு எப்போ பாஸ் ஆயிருக்குது சார். என்ன பாஸ் ஆக்குறதுக்கு உங்க படிப்பு போதாது. சரி சார். ஓகே, அப்புறம் பாருங்க. ஓகே. ஏய், டி-ஷர்ட் செம்ம சூப்பர். சார், கார்டை இன்சர்ட் பண்ண உடனே கேமரா ஆக்டிவேட் ஆகும். கார்டை திரும்ப எடுக்கிற வரைக்கும் ரெக்கார்ட் ஆனதை தான் நாம இப்ப பாத்துக்கிட்டு இருக்கோம். ஓகே. ஃபெலிக்ஸ், இங்க பாருங்க.
நெக்ஸ்ட்